இதுக்கு வந்து 10 பொருத்தம் பார்ப்பாங்க, தசவத பொருத்தங்கள்னு கல்யாணத்துக்கு. இதில் ஐயா வந்து 15 பொருத்தம் சொன்னார், 16 சோடச பொருத்தம். அது என்ன 16 பொருத்தம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா நம்ம படிக்கிறதுங்கிற நமக்கு தெரிஞ்ச விஷயம்னு இருக்குது பாருங்கள். அதாவது ஒரு ஜாதகத்தை கணிக்கக்கூடிய மெத்தடுன்னு இருக்குது பாருங்க. அதிலிருந்து ஒவ்வொருத்தரும் வேறுபட்டு கணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் ஒரு சிஸ்டத்தில் சொல்கிறேன், நீங்கள் கவனிச்சுக்கணும். முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். ஐயா சொன்னாங்க மாலை வேணான்னு. நான் இன்னொன்றும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த சால்வை போத்திருக்கீங்கள, இது யாராவது பொம்பளை ஆள் வீட்டில் சாக்கெட்டு தைக்க மட்டும்தான் ஆகும். இடுப்பில் கட்டுறதுக்கும் ஆகாது, தலை தோட்டுறதுக்கும் ஆகாது, என்னத்துக்கும் ஆகாது. பத்திரமா மூடித்தான் வச்சுருக்கணும். வச்சுருப்பீங்க. அதிலிருந்து இங்கே பாருங்கள் பரணி, இதிலிருந்து ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது. எல்லாத்துக்கும் சும்மா ஒரு சாதா காட்டன் துண்டு வாங்கி போடுங்க, போதும். ஒரு 50 ரூபாய்க்கு. அதனுடைய அங்கீகாரத்துடைய சரவண பகுதி துண்டே கிட்டத்தட்ட இருக்குது. இன்னைக்கு அடிச்சுட்டாங்க 250. வாங்கிட்டு வர்றதுக்கு டைம் இல்லாதனால விட்டாச்சு. நான் துண்டுன்னு கேட்டால் தான் ஒரு துண்டு துண்டாக பேசுகிறாரு வருங்க. அதாவது ஏன்னா அது வந்து நீங்கள் மாற்ற சொல்ல முடியாது. கோயிலில் போனால் கட்டிக்கலாம், ஆமாம். அதாவது துண்டுன்னு கொடுக்கறது, நானுமே துண்டெல்லாம் போத்துறேன்ல, அதை என்ன பண்ணுவோம்னா, இந்த மஞ்சள் துண்டு நம்மலாம் ஜோசியர் இல்லையா, சும்மா சட்டையே போடாமல் அந்த துண்டை போத்திட்டு கூட ஆஃபீஸில் உட்காந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இடுப்பில் கட்டிக்கலாம். குற்றாலம் போனோம்னா சௌரியமாக குளிச்சுக்கரலாம். இதெல்லாம் கட்டிட்டு போனோம்னு வைங்களேன், கோமாளி மாதிரியே இருக்கும். அதாவது என்னென்னா, இது கௌரவமாக போடுறது ரைட்டு. பட்டு வஸ்திரம்ங்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். நம்ம வீட்டில் எனக்கு போட்ட பட்டு வஸ்திரம்லாம் என்ன பண்ணேன், இந்த ரத்னா பொண்ணு சின்ன பொண்ணு இருக்கா, பட்டு பாவாடையும் சட்டையும் தச்சு போட்டுக்கிட்டே இருந்தோம். இப்போ அதுவும் பெருசாகிடுச்சு ரைட்டா. அதனால் அடுத்த இது வந்து காட்டன் துண்டா வந்து எல்லாத்துக்கும் போட்டால் சௌரியமாக இருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த சந்தானம் படத்தில் நீங்கள் அடுத்த வந்து சாதகம் பண்ண வரும்பொழுது இந்த ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கிட்டு வராமல் கத்திரிக்காய் வெண்டைக்காய் வீட்டில் நல்லா இருக்கு அப்படி. அப்புறம் இல்லை உங்களுக்கு போத்துன துண்டையுமே நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, சும்மா தான் வச்சுருக்கணும், கம்முன்னு தான் வச்சுக்கிறேன். இப்போது ஜோதிடத்தில் வந்து ஆளாளுக்கு இந்த உசுப்பேத்துறதுன்னு வாங்கல. அடுத்ததாக சின்ராஸ் பேசுகிறார், ஜோசியத்துக்கு முக்கியமானவர், அப்படி பேசுகிறார், இப்படி பேசுகிறார். நீங்கள் எல்லாருமே இதே மாதிரியான ஒரு நல்ல பேரை உங்களுடைய இந்த ஜோதிடத்துறையில் பெற்று புகழ்பெற்று வாழணும்னு எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். சரியா? இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒன்றுமே செய்ய வேணாம், கம்முன்னு இருந்தால் போதும். அதாவது செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யுங்க, அவ்வளோதான். செய்வன திருந்த செய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. சரி, இப்போ நிறையா பேசுனாங்க. நான் வந்தப்போ வந்து பரணி ஐயா தான் பேசிக்கிருந்தார். வாக்கிய பஞ்சாங்கமா திருக்கணித பஞ்சாங்கமா அப்படின்ற ஒரு சர்ச்சையோடு ஆரம்பித்தாங்க. அதை நான் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக குறிச்சேன்ல. உடனே என்னமோ எழுதுறீங்க, நோட்ஸ்லாம் எழுதுறீங்க அப்படின்னாரு. யாருமே நோட்ஸ் இல்லை, நம்ம எழுதுவோம், ஒரு 4 பேர் தானே எழுதுறாங்க, கம்பெனிக்கு எழுதுவோம்னு எழுதிக்கிட்டு இருந்தேன். சரி, வாக்கியமா திருக்கணிதமா அப்படின்னாக்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் ஆத்தரைசேஷன் யார் சார்? அந்த பஞ்சாங்கம் போடுறவங்க. அவங்க என்றைக்காவது சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? சரியா? இப்போ எம்ஜிஆருக்கு ஏற்று கருணாநிதி நின்னார், ரைட்டா? ஜெயலலிதாவுக்கு ஏற்று கருணாநிதி நின்னார். அதே மாதிரி நிறைய அரசியல் தலைவர், ரஜினிகாந்த், கமலஹாசன், அஜித், விஜய், இப்படின்லாம். அவங்க 2 பேர் என்றைக்காவது மல்லு கட்டி பார்த்துருக்கீங்களா? எதுவும் கிடையாது. ஆனால் இந்த குறுக்கு இருக்கிறவன்லாம் சொரிஞ்சு விட்டான்டான்னு வாங்கல, அது மாதிரி நம்ம ஆளுக தான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது நம்ம ஆளுக பேசுகிற பேச்சு கடந்த 50 வருஷமாக இவன் பஞ்சாங்கம் மூட்டை மாதிரியே பேசுவான். யார்? திருக்கணிதம் தான் கரெக்டுன்னு பேசுகிறவங்களை கேட்டு பாருங்கள். வாக்கியம் தான் கரெக்டுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதம் தான் கரெக்டு, வாக்கியம் தான் கரெக்டுன்னு நீ பேசுகிறேன்னா ஜோசியத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணணும்னு அர்த்தம். இவ்வளோ தான் விஷயம். சிம்பிளான இது வந்து அதான். இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணால் அந்த மெச்சூரிட்டி கிடச்சி போயிடும். இப்போ இந்த இது வரையில் தான் யோசித்தேன். அதாவது ஐயா வந்து காலபுருஷனை பற்றி பேசிகிட்டே இருந்தார். காலபுருஷ தத்துவத்தை படித்தா என்ன கிடைக்கும்? வடை கிடைக்கும். இப்போ வடை கொடுத்தாங்க நம்மளுக்கு இல்லையா? அது மாதிரி லேட் ஆகிடுச்சுன்னு எப்போயுமே மைக்கு நம்மகிட்ட வரும்போது கண்ணாப்பின்னான்னு லேட்டாகி தான் வரும். அதனால் இன்றைக்கும் அதே மாதிரி வந்துருச்சு. ஏன்னா இவர் சாப்பாட்டுக்கு அப்புறம் மீட்டிங் நடத்தினார்னு வைங்களேன், கண்டிப்பாக சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் மைக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி மீட்டிங்லாம் போகிறப்ப 2 நேரம் மீட்டிங் நடந்துச்சுன்னா
எல்லாம் தூங்கிடுவாங்க, கொஞ்சம் எலிப்பிடு வாப்போம் குளிக்குடு வாப்போம்ன்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஓடுது. சரி, இந்த வீடு கட்டுறதுக்கு திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி மனை பொருத்தம் பார்க்கணும். வீடு கட்டையில் வந்து அதெல்லாம் பார்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். பரணி பேசல சொன்னார். அதே இது ஐயா பேசுகிறப்ப சொன்னாங்க, நான் ஒரு இடம் வாங்கினேன், அங்கே வீடு கட்டுறதுக்காகவே சிற்ப ரத்னாகாரம் புஸ்தகம் வாங்கி அதை படித்தேன் அப்படின்னு சொன்னார். இப்போ நமக்கு ஒரு நல்ல டீ வேணும்னா என்ன செய்யலாம், நல்ல கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்து சைக்கிள் எடுத்துகிட்டு போய் அங்கே குடிச்சிட்டு வந்துடலாம். அதை விட்டுட்டு நான் ஒரு நல்ல டீ கடை வைப்பேன், நான் அதில் நல்ல டீயாக போட்டு நானாக குடிப்பேன், எல்லாத்துக்கும் கொடுப்பேன்னா அது எப்படி? அது அவருக்கு சரியாக வரும், நமக்கு சரியாக வராது. ரைட்டா? அதனால் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் ஒன்று வாங்கிட்டால் ரொம்ப சிம்பிள். நம்ம சிற்ப ரத்னாகாரம் படிக்க வேண்டியதில்லை. சரி, சிற்ப ரத்னாகாரம்னு ஐயா சொன்னதில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த புக்கில் வந்து மனைகோலவென்று வந்தவனோடு சிற்பி வழிமேற் செல்லும்போது காணுமே காமரூபி வனிதையர் தம்மை கண்டால் வந்தது பாக்கியம் என்று நனிவுடன் சிரத்தையாக நடக்கலாம் என்று ஓதே அப்படின்றான். என்னது வாஸ்துலேயும் பாட்டா அப்படின்னு கேட்கக்கூடாது. நம்ம ஆளுங்க பாட்டு பாடாத இடமே இல்லை. ஒப்பாரிக்கு கூட பாட்டு தான் பாடியிருக்கான். சரியா? அதனால் பாட்டு எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த சிற்பரத்னாகாரம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம அந்த வீடு பார்க்கலாம் வாங்கன்னு கூட்டு போகிறான் பாருங்கள். கூட்டு போகிறப்பவே நமக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சிடும். எது நம்ம போகிற இடம் உருப்பிடும், இல்லை இது வந்து உருப்படியாது இல்லாத இடத்த கொண்டு போய் காமிக்கிறான் அப்படின்ற மாதிரி காமிச்சிடும். அது இல்லாமல் அவங்க வந்து சொல்கிறப்ப இந்தந்த அடையாளம் இருக்கான்னு கேட்குறதுக்கான பாடல்லாம் அதில் இருக்குது சார். எது சிற்பரத்னாகாரத்தில். இப்போ ஒரு எடுத்துக்காட்டால் ஒருத்தர் வந்து கூப்பிட்றாரு, இந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்கலான் இருக்கேங்க, இடம் வாங்கலான் இருக்கேன், அந்த இடத்துல பால் உள்ள மரம் இருக்கா? இப்போது அது என்ன சொல்லுவாங்க, செவிக்குணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படிம்பாங்க இல்லையா? எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்க. நம்ம கருத்து கேட்க ஆரம்பித்ததுமே வடை வருது, மோர் வருது, இன்னும் சோறு வருது, எல்லாம் தான் வருது. சோறு கூட போடுறாங்களாம் அப்படின்னு ஆகல. அது மாதிரி. சரி, அப்போது சிற்பரத்னாகாரத்தில் எப்படி கேட்பாங்கன்னா, வீட்டுக்கு வந்து நான் வீடு கட்டணும் நான் வந்து கேட்குறேன்னு வைங்களேன், பக்கத்தில் பால் உள்ள மரம் இருக்கா, இந்த கோயில் அங்கே தெற்கு பக்கம் இருக்கணுமே, கிணறு இருக்கணுமே அப்படின்னா ஆமான்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு பாடம் வந்து அந்த சிற்பரத்னாகாரம் அதில் இருந்தது. சரி, நான் இதை பார்த்துருக்கேன், அதனால் சொன்னேன். அதே மாதிரி மனை கட்டுறப்ப வந்து கழுதை மனை வந்துடக்கூடாது, நாய் மனை வந்துடக்கூடாதுங்கிறதெல்லாம் தெளிவாக சொன்னாங்க. இப்போ வீடு கட்டுறதை பற்றி சொன்னாங்க. இங்கே வீட்டுக்காரி கட்டுறதே பெரிய பாடாக இருக்குது, அதுக்கப்புறம் வீடு கட்டணும் இல்லையா? வீட்டுக்காரியை கட்டுறதே பெரிய பாடு. அதுவே நிறைய பேர் தீர்க்க முடியாமல் இழுத்துக்கிட்டு இருக்காங்க 40 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் வீடு கட்டணும். ஸோ மொத்தத்தில் இது மாதிரியான அந்த மனை பொருத்தம் அப்படிங்கிறது வந்து இதுக்கு வந்து 10 பொருத்தம் பார்ப்பாங்க, தசவித பொருத்தங்கள்னு கல்யாணத்துக்கு. இதில் ஐயா வந்து 15 பொருத்தம் சொன்னார், 16 சோடச பொருத்தம். அது என்ன 16 பொருத்தம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, வீட்டுக்காரம்மா வந்து நம்ம உசுரை மட்டும்தான் எடுக்கும். ரைட்டா? வீடு வந்து அடுத்த தலைமுறையாக உசுறு எடுத்துரும். அப்போது அநேகமாக இப்போ 16 ஒருத்தர் எதுக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அது என்னமோ கரெக்டு தான். நீங்கள் போகும்போதும் உங்கள் வீட்லேயும் இதுதான் கேட்பாங்க, இவங்க பேசுகிற பேச்சை கேட்குறக்கா நீ ஓனன்னு. சரி, அப்போ இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த ஒற்றுமை, வசிய பொருத்தம் அதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அது மாதிரி இந்த தசவித பொருத்தம், சோடச பொருத்தத்தில், இந்த 16 பொருத்தத்தில் எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன். அதாவது எப்படி வீடு கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. நீங்கள் இப்படி எடுத்துக்கங்க. அதாவது தெற்கு வடக்கில் என்ன இருக்குது, கிழமையில் என்ன இருக்குது, கட்டினதுக்கப்புறம் கட்டின வீட்டில் அதை எடுத்துக்கிட்டு மனப்பொருத்தம் போட்டு அதுக்கு ஒரு அந்த ராசி சக்கரத்தை போட்டு நீங்கள் பலன் சொல்லி பாருங்களேன், பெர்ஃபெக்டாக வரும். அப்படியே வரும். ஏன் தெரியுமா? அந்த கட்டத்தில் ஒரு விஷயம் இல்லை, உங்களுக்கு வாக்குப்பலி தான் இருக்கும், அது கரெக்டாக கொண்டு வந்துடும். சரியா? அப்போது அதுக்கு தான் ஜோசியம் தெரிஞ்சுக்கிட்டு வாஸ்து படிக்கணுன்றது. ஜோசியம் தெரிஞ்சால் தான் வாஸ்து கரெக்டாக வரும். வாஸ்து படிச்சுட்டு ஜோசியம் படிக்க முடியுமா? நான் முடியாது. ஜோசியம் படிச்சுட்டு தான் வாஸ்துக்குள்ளே போகணும். சரியா? சரி, இது ஒரு பக்கம். கணேசையா சொன்னாங்க, சொந்த தொழில் பண்ணுறது, வேலைக்கு போகிறது அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. அது ஒரு நல்ல கருத்து, புதுமையான கருத்து. அதாவது ராசியும் லக்னமும் சஷ்டாஷ்டமாக வந்துட்டால் அவங்க வேலைக்கு போவாங்க அப்படின்னு. நீங்கள் எப்படி யோசிச்சு பாருங்கள், நம்ம மனசில் அப்படியே நின்றோம். லக்னம்ங்கிறது புத்தி, ராசிங்கிறது மனம். சரியா? அப்போ மனசும் புத்தியும் ஒன்றா வேலை செஞ்சால் அவன் சொந்த தொழில் பண்ணுவான். ஆளுக்கு ஒரு வாக்கில் வேலை செஞ்சால் அது சரி கட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும், முதலாளி வேணும். சரிங்களா? அப்போது அந்த 6, 8, 12 வர்றதுங்கிறது வந்து நல்லது. அதாவது நான் வேலைக்கு போகிறது நல்லது அப்படின்னு.
எல்லா இதுக்குமே விதிவிலக்கு இருக்குது. எது? எல்லா விதிக்குமே விதிவிலக்கு இருக்குது. இப்போ நம்ம சொல்லுவாங்க, ஒருத்தர் சொல்லுவார், இந்த செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் முரடனாக இருப்பேன், முட்டாளாக இருப்பேன், கோவக்காரனாக இருப்பேன், வேகக்காரனாக இருப்பேன், டென்ஷன் பார்ட்டியாக இருப்பேன், சூட்டான உடம்புக்காரனாக இருப்பேன், கவர்மெண்ட் வேலையில் இருப்பேன், அதிகாரத்தில் இருப்பேன், டென்ஷனில் இருப்பேன், தலையில் சொட்டை இருக்கும், பல்லில் ரிப்பேர் வந்திருக்கும், சொந்த பந்தத்தோடு அனுசரிக்க மாட்டேன், முரட்டு பயிலாக இருப்பேன், செயலுக்கு போவேன், கோர்ட்டு பிரச்சனையை பார்ப்பேன், நில பிரச்சனையில் சந்திப்பேன். சார் எல்லாமே செவ்வாயுடைய காரகத்துவம் தான். சரியா? நான் ஒன்றும் மந்திரம்லாம் சொல்லலை, அத்தனையும் செவ்வாயுடைய காரகத்துவம் தான். இதெல்லாம் பண்ணணும்ல. ஆனால் நீங்கள் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வந்து லக்னத்தில் உட்காந்துருக்கு, அந்த ஜாதகன் வந்து அவங்க அப்பா கொண்டு வர்றாரு, முரடனாக இருப்பேன், முட்டாளாக இருப்பேன், சொன்னோடி கேட்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, அவன் பேசவே மாட்டான் சார், 20 வாட்டி கேட்டால் தான் ஒரு வாட்டி பதில் சொல்கிறேன். அந்த ஆளுக்கு தெரியாது அவன் பேச ஆரம்பித்தா அவன் பொண்டாட்டியோட மோசமாக பேசுவான்னு. இருந்தாலும் பேசவே மாட்டான் சார் என் பிள்ளை அப்படின்னு வந்து நிற்பான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த செவ்வாய் வக்கிரமாக இருக்கும், குரு பார்த்துருக்கும், அந்த லக்னத்துக்கு 5ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி சேர்ந்துருக்கும் அல்லது பார்த்துருக்கும். அப்போ செவ்வாய் சாஃப்ட் ஆயிரும். ஆனால் லக்ன செவ்வாய் அப்படி நேர ஆப்போசிட்டாக வேலை செய்யும். இப்போ பாருங்கள், ஒரு கிரக நிலை, அதாவது லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் ஒரு பக்கம் ஒஸ்டின் சினேரியோ, இன்னொரு பக்கம் பெஸ்டின் சினேரியோ. அப்போது ரெண்டையுமே நம்ம பார்க்க தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? லக்னத்தில் செவ்வாய் அப்படின்னதுமே நம்ம டபார்னு அதே மாதிரி தான். லக்னத்தில் குரு இருக்குது அப்படின்னா ரொம்ப அமைதியானவர், அருமையானவர், அன்பானவர், பண்பானவர். அப்புறம் என்ன சொல்லுவோம், தலையில் பின்பகுதி சொட்டையாக இருக்கும், தொப்பை இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், இந்த குரு லக்னத்தை குண்டாக இருக்காங்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க சார். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிற்கணும்ல. அதாவது லக்னத்தில் குரு இருக்கா, கீழே குனிஞ்சு வைத்தா பாரு, கண்டிப்பாக பாதத்தை பார்க்குறது சிரமமாத்தியாக இருக்கும் அப்படின்னு இல்லையா? அது மாதிரி. அப்போது அந்த குரு வந்து லக்னத்தில் இருந்தால் அதான் தொப்பை வரும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சிலர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அவரே எடுத்துங்க, ஐயாவே எடுத்துங்க, புண்ணியாசாமியில் இவ்வளோ நேரம் நின்று பேசினார் பார்த்தீங்களா? இந்த மைக் சைஸ்லேயே இருந்தார் வருங்க. கேட்டால் தனுசு லக்னம்னார். ரைட்டா? அதாவது தனுசுனாலே வெயிட்டாக இருக்கணும் இல்லையா? ஆனால் வெயிட்டாக இல்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ விதியும் விதிவிலக்குகளும் அங்கேயே இருக்குது. அப்போ அதை பிடிச்சி பிரித்து எடுக்கிறதுங்கிறது தான் ஜோசியம். அப்போது சோதிடம்ங்கிறது நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் அப்படின்னு போகிறோம் இல்லையா? இது நல்ல கிரகம், இது கெட்ட கிரகம், 6, 8, 12 கெட்டது, திரிகோணம், கேந்திரம்னு எல்லாம் சரித்தான். இது எல்லாமே பேசிக்கு. ரோடு போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வண்டி ஓட்டுறது இருக்குது பாருங்க. கைத்து மேலே ஓட்டணும், கம்பி மேலே ஓட்டணும், அப்புறம் என்ன காற்றுல கூட வண்டி ஓட்ட வேண்டியது வரும் சமயத்தில். சரிங்களா? ஏன்னா இப்போல்லாம் அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஏரியாவில் இவங்கெல்லாம் சந்திப்பாகன்னு நினைக்கிறேன். அதில் பாருங்க, எங்கள் எருமை சினையாக இருக்குது. கெடேரிக்கன்று போடும்னா வச்சுக்கிறேன், காலங்கன்று போடும்னா கொடுத்துட்றேன். அப்படின்னாக்க எருமைக்கு எந்த வர்க்கத்தை பார்த்து சொல்லுவேன்? நீ சோடச வர்க்கம் வச்சுக்க, தச வர்க்கம் வச்சுக்க, அஷ்ட வர்க்கம் வச்சுக்க, நவாம்சத்தையும் வச்சுக்க, எதை வேணாலும் வச்சுக்க ராசா, என்ன செய்வ அப்படின்னாக்க. ஆனால் அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க சார் அந்த காலத்தில். சரியா? அப்போ எப்படிப்பா சொல்கிறது? ஒன்றும் சிரமம் இல்லை, ஈஸியாக சொல்லலாம். இப்போ பாருங்கள், மணி என்ன ஆகுது? 2க்கு மேலே போய்கிட்டு இருக்கு. என்ன ஓர போய்கிட்டு இருக்கு? இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது கேள்வி. நீ பேசிகிட்டே இருக்கனா நாங்கள் கேட்டுக்கிட்டு இருப்போம், அவ்வளோதான். என்ன குறுக்க கேள்வியெல்லாம் கேட்குற? சுக்கிர ஓர ஓடுதா? சுக்கிர ஓர பெண் கிரகம் தானே சார். அப்போ இது இன்றைக்கி கிழமை என்ன சார்? ஞாயிற்றுக்கிழமையா? ஞாயிற்றுக்கிழமையை விட சுக்கிரன் வலு, ஏன்னா ஓரை இல்லையா? அப்போ பெண்ணு ஓரைங்கிறதுனால கெடேரி கன்று போடும் உன் மாடு, அப்போ நீ வச்சுக்க அப்படின்னோம்னா அந்த கன்று வந்து பால் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க, கன்று போட்டதும். இப்போ இதுக்கு பதில் சொல்லணும். எப்படி சொல்கிறது? சூரியன், சுக்கிரன். சுக்கிரன் பால் தானே, அப்போ ஒயிட்டு தானே, அப்போ பால் நல்லா இருக்கும். சரி, கன்றுக்குட்டி எப்படி போடும்னு சொல்லு. மரம் இருக்குமா, வெள்ளையாக இருக்குமா? இந்த கேள்வியெல்லாம் நான் சந்திச்சிருக்கேன் சார், நான் சந்திச்சிருக்கேன். சரியா? இப்போ எப்படி சொல்லுவீங்க? சூரியனும் சந்திரனும் சேர்ந்தா அமாவாசையா? அப்போ கலர் கம்மியாக இருக்கும். சரி, அப்போ அதில் வெள்ளை மரம் இருக்குமா? அதை பாரு அப்படின்னம்னா, இந்த சூரியனும் சுக்கிரனும் இன்றைக்கி சஷ்டாஷ்டத்தில் இருக்காங்களான்னு பாருங்கள். இருந்ததுன்னா மரம் இருக்காது, இல்லை ஒன்று சேர்ந்துருந்துச்சுன்னா மரம் இருக்கும், வெள்ளை கலர் சேர்ந்துருக்கும். சரியா? இப்படியெல்லாம் ஜோசியம் சொன்ன காலம் போய் அழுங்காமல் எடுத்து டகால்னு தட்டி உனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. இப்போ இப்படி வந்துருச்சு. இன்றைக்கி ஜோசியம் அவ்வளோ நவீனமாயிருச்சு. நான் நேற்று கூட மீட்டிங்கில், திண்டுக்கல் சங்கத்தில் மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்கல சொன்னேன், தயவு செய்து எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜோசியம் படிங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஜோசியம் படித்தா பொண்ணு தர மாட்டேன் யாரும். சரியா? நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஜோசியம் படித்து கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்போ பொண்ணு விட்டு எவ்வளோ மண்டையை கழுவிருப்பேன் பாருங்கள்.
அதான் சொல்கிறேன். அது அந்த கிணறை தாண்டறது கஷ்டம். அது அந்த கஷ்டம் எல்லாத்துக்கும் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் முன்னாடியே சொல்கிறது. அப்போது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டால் அருமையான சப்ஜெக்ட்டு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஜோசியம் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேறு எதுவுமே உங்களுக்கு கொடுத்துருக்காது சார். சினிமாவாகட்டும், ட்ராமாவாகட்டும், எதுவுமே கொடுத்துருக்காது. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒந்தொடி கண்ணே உள அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. ஓ, இப்படிலாம் இருக்கான்னு கேட்கக்கூடாது. இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டுனா பார்த்து, கேட்டுனா காதால் கேட்டு, உண்டு உயிர்த்து நாக்கு, உயிர்த்துங்கிறது வந்து நம்ம உடம்பால் ஸ்பரிசம் பண்ணுறது. இந்த 5 விஷயமும் யாருக்கிட்ட இருக்குது? ஒரு பொண்ணுக்கிட்ட இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஆணுக்கிட்ட இருக்குது. அதனால தான் உலகம் இயங்குது. இந்த ஈர்ப்புங்கிறது வந்து பொண்ணுக்கு ஆணு மேலே, ஆணுக்கு பொண்ணு மேலே இருக்கு இல்லையா? அந்த ஈர்ப்பு கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒந்தொடி கண்ணே உள அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். வள்ளுவர் நல்ல விஷயம் தானே சொன்னார். இப்படி இல்லாமல் சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்கக்கூடாது. இதுவும் நல்ல விஷயந்தான். அதாவது ஐம்பொறிகளுக்கும் இன்பம் கொடுக்கக்கூடியவள் யார்? பொண்ணு. பொண்ணுக்கு பையன். இந்த ஐம்பொறிகளுக்கும் இன்பம் கொடுக்கக்கூடியது எது? கோயில். எப்படி? கண்ணால் பார்க்குறதுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க, காதால் கேட்குறதுக்கு பாடல்கள் பாடுவாங்க, நாவால் ருசிக்கிறதுக்கு சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க, பெருமாள் கோயில் புளியோதரை சாப்பிட்ருப்பீங்க எல்லோரும், பிரமாதமாக இருக்கேன், அது கொடுப்பாங்க. அப்போது இது அத்தனையும் அதே மாதிரி அங்கே வந்து நம்ம எதுன்னு தென்றல் வர்ற மாதிரி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நந்தவனம் வச்சுருப்பாங்க, குளம் வச்சுருப்பாங்க. அப்போ அங்கே உட்காந்தா காற்று நல்லா வரும், உணர முடியும். 5 புலனுக்கும் இன்பம் கொடுக்கக்கூடியது கோயில், 5 புலனுக்கும் இன்பம் கொடுக்கக்கூடியது மாற்றுப்பாலினம். அப்போது அதை வந்து பேரின்பம்னு சொன்னான், இதை சிற்றின்பம்னு சொன்னான். ஏன் சொன்னான்? இது பேரின்பம், இது கோயிலில் கிடைக்கிறது, இது சிற்றின்பம். என்ன காரணம்னா, இந்த பொண்ணால் ஆணுக்கும் ஆணால் பொண்ணுக்கும் கிடைக்கிற ஒரு இன்பம் ஒரு காலத்தில் நின்றும். சரியா? வயசானவங்களை கேட்டு பாருங்கள், நின்றும். எல்லாம் நம்மலாம் சின்ன வயசாக இருக்கும். அப்போது அதே இது இந்த ஐம்புலனுக்கும் இன்பம் கொடுக்கக்கூடிய கோயிலில் கிடைக்கிது பாருங்க, இது 80 வயசானாலும் கிடைக்கும். அதனால் இது எண்ட்லெஸ் இன்பம்ங்கிறதுனால இது பேரின்பம், அது சிற்றின்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரியா? வள்ளுவரையும் சொல்லியிருக்காரு, நான் ஒன்றும் கண்டுபிடிச்சு சொல்லலை. சரி, அப்போ இந்த அவ்வளோ பெரிய இன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயம், கல்யாணத்தப்போ எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்ல வந்தேன் நான். அதை விட இப்போது இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறது, இந்த மாதிரி ஜோசியம் படிக்கிறதுங்கிறது ரொம்ப இன்பமாக இருக்கும் சார் நமக்கு. அதுக்கு காரணம் என்ன? வேறு எதுவுமே நம்மளை இப்படி என்டர்டெயின் பண்ணாது. ஒரு ரஜினி படம் பார்த்தா கூட என்டர்டெயின் பண்ணாது. ஆனால் அதே சமயத்தில் ஜோசியம் அவ்வளோ ஈடுபாடாக கொடுக்கும் நமக்கு. காரணம் என்ன? நம்ம ஆர்வம் அது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு புது கருத்து கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தான். அப்போது இந்த இதில் நிறைய இன்றைக்கி கருத்துக்கள்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. நம்ம கணேசையா சொன்னதை பற்றி பேசிகிட்டு இருக்க, அப்படியே இங்கிட்டு ட்ராக் மாதிரி போயிட்டேன். சரி, இப்போது இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டால் நம்ம படிக்கிறதுங்கிற நமக்கு தெரிஞ்ச விஷயம்னு இருக்குது பாருங்கள். அதாவது ஒரு ஜாதகத்தை கணிக்கக்கூடிய மெத்தடுன்னு இருக்குது பாருங்கள். அதிலிருந்து ஒவ்வொருத்தரும் வேறுபட்டு கணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் ஒரு சிஸ்டத்தில் சொல்கிறேன், நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்களுக்கு இப்போ நடந்துகிட்ருக்கிற தசை என்ன தசை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. சரி, இந்த தசைக்கு 10ஆம் இடத்தை இப்போ தசை நடத்துகிறவங்க ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், அதுக்கு 10ஆம் இடம் வந்து எப்படி இருக்குது? இப்போ தசா புத்தி நடக்குது இல்லையா? இப்போ குரு தசை சனி புத்தின்னு வச்சுக்கோங்க. குரு உட்காந்துருக்கிறது கன்னியில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கிருவோம். அப்போ கன்னிக்கு 10ஆம் இடம் அப்படின்னா எப்படி இருக்குது? கன்னியை லக்னமாக வச்சுக்கோங்க. அதை வந்து 10ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த 10ஆம் இடத்தை ஜாதகத்துக்கு 10ஆம் இடத்தை எப்படி கணிப்பீங்களோ அப்படி கணிச்சு பாருங்கள். அது மாதிரி தான் உங்கள் தொழில் இருக்கும். இப்போ அது மாதிரி தான் 2ஆம் இடத்தை போல் தான் உங்கள் பொருளாதாரம் இருக்கும். 7ஆம் இடத்தை பாருங்கள், அது போல் தான் உங்கள் குடும்பம் இருக்கும். 5ஆம் இடத்தை பாருங்கள், அது போல் தான் குழந்தைங்க இருப்பாங்க. அப்போ நம்ம பெருசாக ஸ்ட்ரெயின் பண்ணவே வேண்டியதில்லை. ஜோசியத்தை வந்து கணக்கு போடணும்னு போட்டு கணக்காக போட்டு ஐயா சொன்னாங்க, நீங்கள்லாம் கேபிக்கு வரலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கேபின்னு கணக்குன்னதுமே தெரிச்சு ஓடிடுவான் நாங்கள் இல்லையா? நம்மளது காணா கருப்பட்டி வானா வாயில் ஓடுன்ற மாதிரி போயிடணும், படக்குன்னு பலன்னு சொல்லிடணும். அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எப்படி? கேபியில் இப்போ பரவாயில்ல, இப்போ வந்து சாஃப்ட்வேர் வந்ததுனால எல்லாம் பட்டுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் இவங்கெல்லாம் படிக்கிற காலத்தில் உட்காந்து கணக்கு தான் போடுவாங்க. அது கால்குலேட்டர் வச்சும் போடக்கூடாது, கையில் தான் கணக்கு போடணும். நான் கால்குலேட்டர் வச்சு கணக்கு போட்டப்போ தான் சொல்லுவாங்க, பெரிய மிஷின்லாம் வச்சு கணக்கு போடுறவர் பெரிய சோசியர் அப்படிம்பாங்க. அது மாதிரி ஆயிடக்கூடாது. எனிவே, அப்போ இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்படி எடுத்து வச்சுக்குவோம். இந்த இப்போ ஒரு இது எடுத்துக்காட்டு சொல்லலை தான் சொன்னார். எனக்கு உண்மையிலேயே பேச்சில் குறுக்க வரக்கூடாதுன்னு தான் கம்முன்னு இருந்தேன். அதாவது தான் இறக்குற காலம் என்ன அப்படிங்கிறத ஒருத்தர் வந்து பர்ஃபெக்டாக சொல்ல முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த
சொன்னாங்க. அது நிறைய ஜோசியர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜோசியம் தெரியாதவங்களும் சொல்கிறாங்கங்கிற ஒரு புது கருத்து சொன்னாங்க. மயிலாப்பூர் பார்த்தசாரதின்னு நினைக்கிறேன், சென்னையில். அவர் வந்து தான் இறக்க போகிற டைமை வந்து பர்ஃபெக்டாக எழுதி வச்சுட்டு அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே தூக்கு போட்டு செத்து போனார். ஒரு நாள் முன்னாடியே தூக்கு போட்டு செத்து போனார். இதில் என்ன பியூட்டி தெரியுங்களா? அவர் வந்து அமெரிக்கா யூனிவர்சிட்டி வரைக்கும் பாடம் எடுத்திருக்காரு. எது? ஜோசியத்தில். இதில் என்ன பியூட்டினா, ராசி சக்கரத்தை தாண்டி அவர் போனதே கிடையாது. நவாம்சம் வச்சு கூட பலன் சொல்ல, வெறும் ராசி சக்கரத்தை வச்சு தான் எழுதியெல்லாம் கொடுத்துருக்காரு. நான் அந்த சீட்லாம் பார்த்துருக்கேன். சரியா? ராசி சக்கரம் மட்டும்தான். சரி. ஆக தான் இறக்குற டயத்தை கூட பர்ஃபெக்டாக சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. அதில் இன்னொரு விஷயம், நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருந்துச்சு. என்ன தெரியுமா? அவர் என்ன பண்ணார், தான் இறக்குற டைம் என்னன்னு சொல்லிவிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு வீட்டுக்காரம்மா மடியில் தலை வச்சு படுத்தார் அப்படின்னு சொன்னார். நீங்கள் உசுரே போகிறதா இருந்தாலும் பொண்டாட்டிக்கு தண்ணி எடுத்துகிட்டு வச்சுட்டு தான் போகணும். கரெக்டு தானே? நீ உயிரை விடுறதே இருந்தாலும் இதான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. அதாவது அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே என்றார், இறை நொந்ததே என்றார், கிடக்கப்படுத்தார், கிடந்து ஒளிந்தாரே அப்படின்னு ஒரு பாடல் ஐயா சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. திருமூலர் பாட்டு. சரியா? இதில் என்ன சொல்கிறாரு? அடப்பண்ணி வைத்தார். நிறைய விதவிதமான பலகாரங்கள் செய்கிறாங்க. கல்யாணத்தப்பெல்லாம் பாருங்களேன், வீடு கூட்டு போய் நம்மளை விருந்து ஓடுவாங்க, பண்டு செட்டு எடுத்து கொடுப்பாங்க, பலகாரம் கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க. வாழ்நாள் பூரா இப்படியே தான் ஓடுமாக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தா கழட்டி விட்டு எல்லோரும் போயிடுவாங்க. சரியா? விருந்து. ஆக கல்யாணம் பண்ணப்போ பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணு சும்மா பளபளன்னு இருப்பாங்க, பார்த்தாலே தெரியுமுங்க. அவங்க அந்த மாதிரி ஸ்டைலில் இருப்பாங்க. அப்போது அடப்பண்ணி வைத்தார், விதவிதமாக சமைச்சு போடுவாங்க. அடிசிலை உண்டார், விதவிதமான சாப்பாடுகள்லாம் சாப்பிட்டாங்க. 2 பேரும் பகுந்துட்டு வள்ளுகிற முதல் ஒரு தொகுத்த வற்றுல எல்லாம் தலையின மாதிரி, நீ எனக்கு ஊட்டு நான் உனக்கு ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் புருஷனை முண்டாட்டி எல்லாம் பண்ணாங்க. அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார். மனைவியோடு கூடிய இன்ப வாழ்வை தூக்கிறாங்க. இடப்பக்கமே என்றார். அதாவது எனக்கு என்னமோ வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் லேசாக நெஞ்சு லெஃப்ட்டில் வலிக்குது அப்படின்னு சொன்னாராம். நல்லா கவனிங்க. திருமூலர் காலத்தில் கார்டியாலஜிஸ்ட் யாரும் இல்லை. திருமூலர் காலத்தில் இது கிடையாது, ஸ்கேன் கிடையாது, இசிஜி கிடையாது. ஆனால் அவன் சொல்லியிருக்கான், எனக்கு இடப்பக்கமே என்றார், இறை நொந்ததே என்னார். என்னன்னு தெரியலையா, ஆண்டவன் என் நம்ப சோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி மடியில் படுத்தானா, போய் சேர்ந்துட்டானா. யார்? திருமூலர் சொல்கிறார். இன்றைக்கி ஐயா சொன்னதுமே எனக்கு அது ஞாபகத்தில் வந்துச்சு. ஆனால் அதில் முக்கியமான மாரல் ஆஃப் த ஸ்டோரி நீங்கள் சொன்னது கரெக்டு. என்ன வேலை செய்கிற, என்ன உசுரை விட்றதா இருந்தால் பொண்டாட்டிக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டு தான் போகணும். ஆக்சுவலாக ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தினத்தந்தி பேப்பரில் ஒரு விஷயம் படித்தேன். ரவுடி தற்கொலை அப்படின்னு போட்டிருந்தான். வீட்டுக்காரம்மாவோடு ஏற்பட்ட தகராறால் ரவுடி தற்கொலை பண்ணி கொண்டார்னு கீழே போட்டிருந்தான். ரவுடியாக இருந்தாலும் பொண்டாட்டியை ஜெயிக்க முடியாது. சரியா? இதுதான் இதில் விஷயம். ஏன்னா நான் இப்போ அதாவது இப்படி யோசிச்சு பாருங்கள், லக்னத்துக்கு 12ஆம் இடம் மோட்சஸ்தானம். காலபுருஷனை பற்றி இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். லக்னத்துக்கு 12ஆம் இடம் மோட்சஸ்தானம். ஒருத்தர் மோட்சத்துக்கு போவாரா? 12ஆம் இடத்துல பார்க்கலாம். லக்னத்துக்கு 2ஆம் இடம் காசு பணம் சேர்க்கறது, மனைவியோடு இன்பம் தூக்கிறது, மனைவி கூட இருக்கிறதுங்கிறது. நீங்கள் படுக்கை சுதங்கிறதெல்லாம் விட்டுத்தலுங்க. 2ஆம் இடம்ங்கிறது இன்பமான இடம். அப்போ பாருங்கள், லக்னத்துக்கு பின்னாலேயும் நல்லா இருக்குது, முன்னாலேயும் நல்லா இருக்குது. அப்படியே 7ஆம் இடத்துக்கு போங்க. 7ஆம் இடத்துக்கு அடுத்த இடத்த பாருங்கள், அவமானம், கடன், நோய், எதிரி, வழக்கு. அப்படியே பின்னாடி இடத்துக்கு வாங்க, அங்கேயும் எதிரி, பிரச்சனை, நோய், வழக்கு. அப்போ வீட்டுக்காரம்மா வரையிலையே நூல் பிடிச்ச மாதிரி ஓட்டணும், இங்கிட்டு மாறிடக்கூடாது. சரியா? வண்டி ரோட்டு கோட்டு மேலேயே போகணும். லேசாக டிவியேட் ஆச்சு, சிக்கனாண்டா சேகர்ன மாதிரி ஆகி போயிடும். ஆனால் லக்னம் அப்படி இல்லை. அதனால தான் நம்மெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். சரியா? சரி. அப்போது எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்கிறதுக்கு எத்தனையோ இடத்துல வந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஜாதகம் சொல்லையில் தான் சொல்லுவாங்க, நம்மகிட்ட கொண்டு வந்து ஜாதகம் கொடுத்துமே சொல்லுவாங்க, சார் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கெல்லாம் வரும், அதனால் சொல்கிறேன். இப்போ நான் அந்த மாதிரி சொல்லையில் சரிங்கன்றுவேன் ஒரே வார்த்தையோட. நானும் எத்தனையோ சோசியரை பார்த்துட்டேனுங்க, நீங்கள் சொன்ன மாதிரி யாருமே சொல்ல முடியல, எதுவும் கேமரா எதுவும் வச்சுருக்கீங்களா வீட்டில் அப்படின்னு வைப்பாங்க. இதே பதில் 10 பேர்த்திட்ட சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் கவலையெல்லாம் படாதீங்க. உடனே பெரிய கட்டப்பெல்லாம் வந்து, ஆஹா நான் எத்தனை தண்டி சோசியர் தெரியுமா அப்படின்னம்னாக்க
அங்கே தான் சிக்கலாயிரும். உள்ளதுலேயே சிக்கலான விஷயம் என்னென்னா புகழ் போதை. நீ எப்போ மேலே போறியோ அப்போ வந்து சிக்கிக்கிட்டேன்னு அர்த்தம். இப்போ 4 பேர் நம்மளை பாராட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தூக்கி போட்டு போயிட்டே இருந்தோம்னா வம்பு இல்லை. இல்லாட்டி என்ன ஆகும், யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். நீ எதெல்லாம் வர்றப்ப சந்தோஷப்பட்டு அதனாலேயே நீ தூக்கப்பட போகிறேன்னு அர்த்தம். எனக்கு தலைநாளில் பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, எங்கள் ஆத்தாவே வந்து பிறந்துட்டா அப்படின்னு சொல்லி அந்த பிறந்த அன்னைக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டு அள்ளி அணைச்சிக்கிட்டான்னு வைங்களேன், அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்று எட்டி உதப்பா மாறல. சரியா? அதுவும் நடக்கும் ஒரு நாள். அப்போது இதையும் தாங்கி ஆகணும், அதையும் தாங்கி ஆகணும். இல்லைப்பா என் பிள்ளைய நான் அப்படி வளர்க்கலடா, நல்லா தாண்டா சாமி வளர்த்துருக்கேன் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நீயே மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுத்துட்டு நீயே அழுதுகிட்டு நிற்ப. எது? அந்த பிள்ளைய அனுப்புகிறப்ப நம்மளே தான் அழுகணும் இல்லையா? அப்போது நம்ம பாசம்னு வச்சுருந்தோம்னா இதில் சிக்குவோங்கிற மாதிரியான பாயிண்ட்டுக்கு தான் அதை சொன்னேன். சரி, அப்போ இந்த இதில் தான் சொல்லுவாங்க, ஐயா தான் சொன்னாங்க, டைம் ஆகிப்போச்சு எல்லோரும் எந்திரிச்சு போயிடுவாங்களோ என்னமோங்கிற, ஏன்னா பசியில் போயிடுவாங்கன்னு அந்த ஒரு ஆர்வத்தில் முதல்ல வடையை வாங்கிட்டு வந்து அமுக்கு. இந்த பேப்பர் பறந்ததுன்னா ஒரு வெயிட்டை வைப்போம்ல, அது மாதிரி முதல்ல வடையா போடு, அதுக்கப்புறம் ஒரு மோரை போடு. நிஜமாலுமே சொல்கிறேன், பசி அடங்கிருச்சப்பா. அதில் இந்த கூட்டத்தில் ஒரு பெரிய சிக்கலான விஷயம் என்னென்னா, வரையில் ஒருத்தராக வருவாங்க. கிளம்புறப்ப எப்படி கிளம்புவாங்கன்னா, என்னத்தையும் ஒன்றா மண்ணா வந்தான் வா ஒன்றா மண்ணாவே போயிடுவோம்ன்ற மாதிரி ஒரு 10 பேரை கிளப்பி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் கூட்டம் போகும். அதனால் இந்த கூட்டத்தை கூட்டுறதுங்கிறதே சிரமப்பட்ட காரியம்தான். இங்கே தான் நான் பட்டு துணியை பற்றி சொல்லியிருந்தேன். சரி, இன்னொன்று சொன்னாங்க, அதாவது இன்டீரியல் டெக்கரேஷன். வீடு வந்து ஆர்டிஃபிஷியலான வீடா, டெக்கரேட்டிவான வீடா, பிரமாதமான வீடா, அந்த மாதிரியான வீட்டில் குடியிருக்கிறது அப்படிங்கிறது 4ஆம் இடத்ததிபதி வலுவாக இருக்கிறது, ஆட்சி அல்லது உச்சமாக இருக்கிறது. சரி, 4ஆம் இடத்ததிபதி சந்திரனோட அல்லது சுக்கிரனோட கனெக்ட் ஆகிருக்கிறது. இதில் எது இருந்தாலும் அவங்களுக்கு பிரமாதமான வீடு அமையும், அவங்க திருப்திக்கு வீடு கட்டிடுவாங்க. சரி, இப்போ 4ஆம் இடத்ததிபதி வக்கரமாக போனார். இப்போ சொல்லியா நீ அப்படின்னம்னா வாடகை வீட்டில் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இல்லையே, எனக்கு வக்கரமாக தானே இருக்குது, நான் சொந்த வீட்டில் தானே இருக்கேன், 2 மாடியில் வீடு கட்டியிருக்கேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு நான் ஒருத்தேன். அது வரத்தையும் செய்யும். என்ன காரணம்? அந்த வக்கரமான கிரகம் ராகுவோட சேர்ந்துருக்கும், இல்லாட்டி கேதுவோட சேர்ந்துருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து சூப்பரான வீடு அமைஞ்சிரும். சரியா? நீங்கள் எதை வச்சும் உறுதியாக ஒரு இடத்துக்கு வர முடியாதுங்க, ஒரு முடிவுக்கே வர முடியாது, உங்களை வர விடாது. அதுதான் ஜோசியம். 7ஆம் இடத்ததிபதி வக்கரமாகி விட்டார், அப்போ உனக்கு 2 கொண்டாட்டி அப்படின்னம்னாக்க கிடையாது, எனக்கு கல்யாணமே இல்லைம்மா, எனக்கு 3 அப்படி. அது அடுத்த ஸ்டெப்பு. சரியா? அப்போ இது எப்படி இருக்குன்னா, உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்காது அப்படின்னா எங்கள் வீட்டில் கனெக்ஷனே இல்லைன்ன மாதிரி. சீம் தண்ணி விளக்கு தாண்டா வச்சுருக்கான், கரண்ட் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன அப்படின்ற மாதிரி. அப்போது இதில் பியூட்டி என்னென்னா, 7ஆம் இடத்ததிபதி வக்ரமானால் நேற்று ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு. சாதகத்தை போட்டாங்க போர்டில், நல்லா கவனிங்க. மிதுன லக்னம், 6ஆம் இடத்துல புதன் உட்காந்துருக்கார். அந்த ஜாதகத்தில் அந்த வீட்டுக்காரம்மா கூட அவருக்கு சண்டையாகி பிரிஞ்சு போய் நிற்கிறாங்க. எது? புருஷன் முன்னாடி பிரிஞ்சிருக்காங்க. வளகாப்பு முடிஞ்சு அந்த பிள்ளைய கூப்பிட்டு போனாங்க. இனி நான் வரமாட்டேன்னு சொல்கிறா, என்னை அங்கே அனுப்புனா நான் செத்து போயிடுவேன்னு சொல்கிறா, இவனுக்கும் பயமாக இருக்குது, எனக்கு வேண்டாங்கிறான் பொண்டாட்டி. மிதுன லக்னத்துக்காரன் புதன் 6ல் நிற்கிது. அப்போ இது வந்து சேருமா சேராதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் நான் பேசினேன், இதே மாதிரி தான் குறுக்க வசிக்கிட்டு இருந்தேன், ஐயாட்ட பேசின மாதிரி. வளைக்கிறேன்னு ஓவராக வளைச்சி விட்டாங்களோ வளகாப்பில், நிமித்த முடியாமல் வளைச்சி விட்டாங்களோ அப்படின்ற மாதிரி. இப்போ இது மேட்ரு இல்லை. இப்போ பாருங்கள், ஒரு ஜோசியர் பேசினார், நண்பர் தான். நான் கேட்டேன், ஏப்பா எதனாலப்பா இந்த குடும்பம் வந்து பிரிஞ்சது? அதுக்கு பிரிஞ்சதுக்கு வேறு காரணம் இருந்தது, எதனாலப்பா பிரிஞ்சது அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். புதன் வந்து 7க்கு அதிபதி 6க்கு போகக்கூடாது அப்படின்னாரு. சரி, கரெக்டு தான், 7க்கு அதிபதி 6க்கு போனால் பிரச்சனை வரும். ஆனால் உபயலக்னத்துக்கு 7க்கு அதிபதி 6க்கு போகலாமே இல்லையா? அவர் 6ல் இருந்தால் தானே பிரச்சனை வராது. இப்போ நான் கேட்டேன், 7ஆம் இடத்துல புதன் ஆட்சியாக இருக்கலாமா? அப்பையும் பிரச்சனை வரும். சரி, 6ல் மறையலாமா? அப்பையும் பிரச்சனை வரும். இப்போ என்ன பண்ணலாங்கிற? தூக்கி வெளியே உட்கார வச்சுக்கலாமா? என்னதான்டா செய்கிறது சார்? பாதகாதிபதினா பாதகாதிபதி தான், அது எங்கே இருந்தாலும் பிரச்சனை வரும். அதாவது நீ நாசமாக போகாமல் உன்னைய விட மாட்டேங்கிற கணக்கு அது. அப்படி போட்டு அமுக்கிறது. அதாவது விஷயம் என்னென்னா,
புதன் 6ஆம் பாவத்தில் இருந்தால் அவங்களுக்கு இடையில பிரச்சனை வராது. உபய லக்னத்துக்கு. சார் 7க்கு அதிபதி கெட்டு போனால் குடும்பம் பாதிக்கும் இல்லையா? ஆனால் மீன லக்னக்காரன், கன்னியா லக்னக்காரன், மிதுன லக்னக்காரங்க, தனுசு லக்னக்காரனுக்கு 7க்கு அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் யோகமாக இருப்பான், நல்லா பிழைப்பான். சரியா? அதுக்கு தான் நான் சொல்லுவேன், எல்லா கிரகமும் நல்ல கிரகம் தான், எல்லா கிரகமும் கெட்ட கிரகம் தான். என் குரு தசையில் சிரமப்பட்டவனும் உண்டு, சனி தசையில் கோடீஸ்வரன் ஆனவனும் உண்டு, ராகு தசையில் அருமையாக வந்தவனும் உண்டு, அதே ராகு தசையில் அழிஞ்சு போனவனும் உண்டு. அப்போது அந்த நம்ம ஜாதகத்துக்கு இது எப்படி இருக்குன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பேசும். நமக்கு என்ன வேணுமோ அதை தான் எடுத்துக்கணும். ஸ்கூலில் ஞானசம்பந்தனையா தான் ஒரு மீட்டிங்கில் சொன்னார், எட்டையாபுரத்தில் பிறந்தது யார் அப்படின்னு கேட்டாராம் வாத்தியார். பையன் சொல்லியிருக்கான், அங்கே எத்தனையோ பேர் பிறப்பாங்க, உனக்கு யார் வேணும் இல்லையா? அங்கே யார் பிறந்தா உனக்கு என்னையா, உனக்கு என்ன வேணும் அதை கேளு. அது மாதிரி நம்ம ஒரு ஜாதகத்தையும் ஒரு மாதிரி பார்க்கணும். இப்போ இவங்க சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக அதே மெத்தடில் போய் நம்ம இன்னொரு ஜாதகத்தை பார்த்தோம்னா எங்கனையாவது பிடிக்கும். சரியா? அப்போது அதுதான் சார் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ குட் டீச்சர் அப்படின்றாங்க இல்லையா? இந்த ஐயாவை தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, தனக்கோடி ஐயா. இவர் என்ன பண்ணார், ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாரு. அப்பாயின்மெண்ட் வேணுங்க. நான் ஏன்னா நம்ம செயின்னா ஒரு இதில் இருப்போம், அவருக்கு பார்க்க முடியலை. தம்பிகிட்ட பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி ரத்னவேலுக்கிட்ட உட்கார வச்சாச்சு. பார்த்துட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் ரத்னவேல் என்கிட்ட சொல்கிறாப்புல, இந்த மாதிரி அவர் ஜோசியம் நல்லா தெரிஞ்சிருக்கு மாமா, நல்ல வேளை முதல்ல அவர் சொல்லலை, நான் எல்லாம் பார்த்து சொன்னதுக்கப்புறம் கடைசியாக தான் சொன்னார் ஜோசியம் தெரியும்னு. ஜோசியம் தொழிலாக பண்ணலாமான்னு கேட்டார். எனக்கு அப்போ உண்மையிலேயே ஒரு யோசனை வந்துச்சு, அடடா நம்ம கூட பார்த்து சொல்லியிருக்கலாமே, என்ன இருந்தாலும் நம்ம குரூப் இல்லையா? அப்போது அதனால் போய் பார்த்துருக்கலாமேன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நிறையா மீட்டிங்கில் அவரை பார்த்துட்டேன். ஒரு மீட்டிங்கில் பேசினார் வருங்க, ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. எது யூடியூப்பில் கேட்டேன். உடனே அவருக்கு ஒரு ஃபோனை போட்டு சூப்பராக பேசுகிறீங்க சார், அருமையாக இருக்குது சார் அப்படின்னு. நான் அன்றைக்கும் நினச்சேன், நம்ம அவரை பார்க்காம மிஸ் பண்ணிட்டோம் அவர் ஜாதகத்தை அப்படின்னு. அப்படி பேசினார். அப்போது அதை தான் சொல்லுவாங்க, கேட்டார் வினிக்கும் தகையவாய். இல்லை ஜோசியர்னா நம்ம தானாக கூட நிறைய இடத்துல பேசியிருப்போம், வீணாக கூட பேசியிருப்போம். உண்மைதான். ஆனால் அன்றைக்கி நான் கூப்பிட்டு சொன்னேன் உங்கள்கிட்ட இல்லையா, பிரமாதமாக இருந்ததுங்க. அதெல்லாம் ஒரு நல்ல பதிவு நீங்கள் பண்ணி வச்சுருக்கிறதுங்கிறது. இது ஒரு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, சேனலுக்கான இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. சரி, அப்போது இன்னொரு இடத்துல பலன் சொல்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது சார், அப்படி தான் சொல்லணும். இப்போ சார் கேட்டாங்க, ஐயா சொன்னாங்க புண்ணியாசாமிகள், இந்த மாதிரி ஏப்பா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது நெருப்பு விபத்து நடந்ததா அப்படின்னா, எங்கள் வீடே தீப்பிடிச்சிச்சிங்க அப்படின்னு அவர் சொல்லுவார் இல்லையா? இது வே ஆஃப் அப்ரோச், இது நல்லாயிருக்கும். ஏன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதை பேச வைக்குது. எல்லாம் நரைச்சி போச்சு இல்லையா? ஏன்னா ஏற்றி விடலையே வயசானவர்னு சொல்லித்தான் ஏற்றி விட்டார் நம்மால். அதனால் ரஜினிகாந்த் ஈக்குவல்னா அவர் பெரிய வயசானவர் இல்லை. சரி, அப்போது இதான் வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்கள்ல, தமிழில் இருக்காது வஞ்ச புகழ்ச்சி. சரி, அப்போ ஜோசியம் சொல்கிறது இப்படி தான் சொல்லணும். இப்போ நம்ம இந்த மீட்டிங்கெல்லாம் கேட்குறதுக்கான பலன் என்னென்னா இதுதான் சார். இப்போ இதே பலனை நான் வேறு மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். எது, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது நெருப்பு விபத்து நடந்திருக்கா ஐயா அப்படின்னு கேட்குறதுக்கு பலம். இப்போ கேட்குறோம் நம்ம, இப்போ நடக்கிற தசாபுத்திப்படி அவன் ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் சந்திச்சிருக்கணும். அப்போ கேட்குறான், உன் வீடு தீ பிடிச்சதான்? உடனே அவன் சொல்லுவான், இல்லை கவலைப்படாத பிடிக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஜோசியம் எப்படி சொல்லணுங்கிறதுக்கு இது ஒரு ஸ்டைல். அப்போ நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு வரையில் இப்படி பெரியவங்க பேசுகிறப்ப நம்ம ஒரு வார்த்தையை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா? சார் ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க சார், கல்யாண பொருத்தம் கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கலையே, நான் நிஜமாக சொல்கிறேன், உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் இந்த கல்யாணம் கண்டிப்பாக பிரச்சனை வரும், மல்லு கட்டு வாங்கின்னு தெரியும். சரியா? எல்லாத்துக்கும் இல்லை, ஒரு சில ஜாதகங்கள் பார்க்குறப்பயே தெரியும். எனக்கு தெரியலையே அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஜோசியம் தெரியலன்னு அர்த்தம்.